சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு இப்படிலாம் கேக்குறீங்க? சின்னையா எங்கேயாவது நல்லா அறுப்பாருத்த. எங்கேயாவதுனா என்ன ஈஸ்வரி சொல்ற? அத்தை கண்டுபிடிச்சிடலாம் அத்தை, கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். கவலைப்படாத, தண்ணி மைனஸ் டிகிரில தான் இருக்கு. நீ ரொம்ப நேரத்துக்கு அவஸ்தைப்படாம சீக்கிரமாவே செத்து போயிடுவ. அவன ட்ரம்ல இறங்க சார். சரிங்க சார். அண்ணி, நீங்களே நம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிட்டுட்டா ஈஸ்வரியால என்ன பண்ண முடியும்? நீங்க தான் ஈஸ்வரிய உன்னால முடியும்னு தட்டி கொடுத்து ஓட வைக்கணும். அப்பதான் ஈஸ்வரியால அழக கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, எனக்கு எதுவும் புரியாம இல்ல. ஆனா மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதே. மனசு வலிக்குது. என்ன பண்ண சொல்றீங்க? என் பையன் எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ, அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இதெல்லாம் நினைச்சாதான் மனசெல்லாம் கலங்கி போகுது. முக்குடா அமுக்குடா அமுக்கு. முக்குடா அமுக்கு. அம்மா அபி ஈசி. டேய் முக்குங்கடா அவன. அம்மா அம்மா உன் மக சாக போறமா. உன் மகத்தை கூட பார்க்காம சாக போறமா. டேய் என்னடா பாக்குறீங்க? முக்குங்கடா. அண்ணி, உங்க நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது அண்ணி. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான சம்பவம் எவ்வளவோ நடந்திருக்கு அண்ணி. அப்பவும் ஈஸ்வரி இந்த வீட்டு மருமக தான். அப்பவே ஈஸ்வரி அந்த ஆபத்துகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்திருக்கா அண்ணி. அப்படிப்பட்ட ஈஸ்வரி இப்ப போலீஸ் ஆபீசர். அவளுக்கு பின்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. தனியாளா இருந்தப்பவே நம்ம எல்லாரையும் காப்பாத்தின ஈஸ்வரியால இப்ப அவ்வளவு பேர் கூட இருக்கிறப்போ அவங்க துணையோட மாப்பிள்ளைய காப்பாத்த முடியாம போயிருமா அண்ணி? அபிமா, நான் உங்ககிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கணுமா? அபிமா, நீ ஈசுகிட்ட சொல்லியாச்சு என்ன காப்பாத்திருப்ப. அபிமா அபிமா ஐயோ ஈசு, நீ கேட்டப்போ இவன் தான் அந்த கொலைகாரன்னு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டனே ஈசு. டேய், ஈசுகிட்ட மட்டும் சொல்லியிருந்தா மவனே ஒன்னாவ வெளுத்திருப்படா. ஐயோ ஐயோ ஈசு, நான் போறேன் ஈசு. ஈசு ஈசு, உன்னை பார்க்காம சாக போறேன் ஈசு. ஆமாக்கா, ஈஸ்வரிய நம்புங்க. நம்பாம இல்ல துர்கா, அவளை நம்பாம நான் வேற யார நம்ப முடியும்? ஆனா பெத்த வயிறு கலங்குது. நான் என்ன பண்றது?
அதை நினைக்கும் போது அது கஷ்டமா இருக்கு. அத்தை, சின்னையாவை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். எப்படியாவது சின்னையாவை கண்டுபிடிச்சிருவோம். சின்னையா எங்க இருந்தாலும் சரி, அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது அது என்னோட பொறுப்புத்த. டேய், தூக்கி வெளியே போடுங்கடா.